நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க செஞ்சு காட்டணும் மீனாக்கா. செஞ்சுட்டா போச்சு பசங்களா, எனக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, நீங்க எனக்கு என்ன காம்படிஷன் வச்சிருக்கீங்க? மீனாக்கா, நாங்க உங்களுக்கு ஒரு டால் கொடுத்துருவோம். அந்த டாலை நீங்க டீச்சர் மாதிரி மேக் பண்ணி காட்டணும். சூப்பரா டீச்சர் மாதிரி அதுக்கு மேக்கப் பண்ணி காட்டணும். செஞ்சு காட்டுறீங்களா எங்களுக்கு? செஞ்சுட்டா போச்சு, சூப்பரா டால் கொண்டு வாங்க பார்க்கலாம். இந்தாங்க மீனாக்கா, இந்த டால் தான். இந்த டாலை வந்து நீங்க டீச்சர் மாதிரி நல்லா மேக்கப் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு தேவையான மேக்கப் கிட் எல்லாமே இந்த பேக்ல இருக்கு. அதுக்கப்புறம் இது இன்னும் மேக்கப் பண்றதுக்கு சூப்பரான மேக்கப் செட், அதுக்கப்புறம் பொட்டு தோடு வளையல் எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டேன். பார்க்கலாம் நீங்க இந்த டாலை எப்படி சூப்பரா மேக்கப் பண்ணி காட்டுறீங்கன்னு. இதுதான் காட்டன் சாரி இந்த டாலுக்கு போடுறதுக்காக. சரி ஓகே, இந்த பசங்களை எல்லாருக்கும் நான் வந்து காம்படிஷன் வச்சுட்டு இருந்தேன். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு சூப்பரான காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டால் கொடுத்துருக்காங்க. அந்த டால் வந்து காட்டன் சாரி கட்டி சூப்பராக ஒரு டீச்சர் மாதிரி மேக் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு இது சரி பண்ணி கொடுக்க போகிறேன். பார்க்கலாமா நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த டாலுக்கு நம்ம சாரி வேர் பண்ணி விட்டுடலாம். ஜனனியே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு காட்டன் சாரி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இந்த டாலுக்கு நம்ம சாரி கட்டிடலாம். நம்ம சேனலில் நிறைய சாரி வேர் பண்ணுற வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி தான் நம்ம கட்டிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குட்டி அந்த மாதிரி வந்து டாலோட இடுப்பு பகுதியில் வச்சு நம்ம வந்து வச்சு ஒட்டி விட்டுலாம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஷோல்டர்ல போடுவோம் இல்லையா, அந்த பிளீட் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டு எடுத்துட்டு டாலுக்கு பின்புறமா சுத்தி கொண்டு வந்து அதோட ஷோல்டர்ல வச்சு க்ளூ கன் யூஸ் பண்ணிட்டு ஒட்டி விட்டுறணும். மீனாக்கா, நீங்க என்னதான் எத்தனை தடவை சொன்னாலும் மீனாக்கா, இந்த டாலுக்கு சாரி கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது மீனாக்கா. வரவே மாட்டேங்குது மீனாக்கா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றுக்கு 2-3 டைம் வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் உங்க டாலுக்கு சூப்பரா சாரி கட்டி விளையாடலாம். அதுவும் இப்போ சம்மர் ஹாலிடேஸ்லாம் வந்துருச்சு இல்லையா, நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டால் வச்சு விளையாடுறதுக்கு ஆசைப்படுவீங்க. உங்க டாலுக்கு இந்த மாதிரி சூப்பரா சாரி கட்டி வச்சு நீங்களும் டால் எல்லாம் வீட்டில் வச்சு விளையாடுங்க. சரியா? ஏன்னா இப்போ ரொம்ப வெயிலா இருக்கு இல்லையா, வெளியில போய் விளையாடுறது அவ்வளோ சேஃப் கிடையாது. மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளேருந்து விளையாடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி டால்ஸ்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நல்லா அதுக்கு நல்லா விதவிதமா ட்ரெஸ் பண்ணி விளையாடலாம். நல்லா சூப்பரா டால் வச்சு விளையாடலாம். அதுக்கப்புறம் கிச்சன் திங்ஸ் இருந்துச்சுன்னா வச்சு விளையாடலாம். ஓகே, அந்த மாதிரி நல்லா விளையாட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற எதனா கோர்சஸ் இருந்தாலும் ஜாயின் பண்ணி அதையுமே லேர்ன் பண்ணிக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ்ல நிறைய கோர்சஸ் கத்துக்கிட்டா நமக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐயோ யாமினாக்கா அப்படி சொல்றீங்க? இப்பதான் கஷ்டப்பட்டு ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா லீவ் என்ஜாய் பண்ணலாம்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். நீங்க வேற சம்மர் ஹாலிடேஸ்ல எதனா கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ என்னாச்சு, டாலுக்கு சாரி கட்டிட்டீங்களா இல்லையா? இருப்பா, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஷோல்டர்ல போடுற பிளேட் எடுத்து அதை வந்து நல்லா அட்டாச் பண்ணி விட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் கீழ் பக்கமா ஒரு பிளேட் எடுப்போம் இல்லையா, அதுதான் எடுத்துட்டு இருக்கிறேன். அது காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால ரொம்ப குட்டி குட்டியா எடுத்தீங்கன்னா கரெக்டா வராது. அதனால கொஞ்சம் பெருசா வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஹார்ட் கன் யூஸ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி வச்சு டைட்டா வச்சு ஒட்டி விட்டுலாம். இந்த மாதிரி ஒட்டி விட்டீங்கன்னாலும் அது ஒட்டிக்கும். ஓகேவா? நிறைய பேர் லப்பர் பேண்ட் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு ஹார்ட் கன் இல்லை அப்படின்னா நீங்க லப்பர் பேண்ட் கூட போட்டு விட்டுக்கலாம். சரி ஓகே, இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், டாலுக்கு சூப்பரா சாரி கட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா மேக்கப் பண்றது எல்லாமே பண்ணிடலாம். டாலுக்கு ஃபேஸ் மேக்கப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கைக்கு வளையல், காதுக்கு தோடு, செயின், இது எல்லாமே போட்டு விட்டுட்டு பார்த்தோன்னா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். ஆஹா, இந்த டால் ஃபர்ஸ்ட் இருந்த சாரியை விட இப்ப கட்டியிருக்கிற இந்த காட்டன் சாரி தான் ரொம்ப சூப்பரா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரி ஓகே, இப்போ இந்த டாலுக்கு வந்து ஒரு காட்டன் சாரி கட்டியிருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த பக்கம் பின் பக்கமா ஒரு பின் வச்சு அட்டாச் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இது நல்லா ஸ்டிஃபான சரி நிற்கும். ஓகே, இப்போ டாலுக்கு நல்லா மற்ற மேக்கப் எல்லாம் பண்ணிடலாமா? சரிங்க மீனாக்கா, சீக்கிரமா பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து லேஸ் வச்சு ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சாரி வந்து அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகாது, நல்லா கரெக்டா இருக்கும். ஓகேவா? டாலுக்கு பாத்தீங்கன்னா சாரி வந்து கலையாம நீட்டா இருக்கும். நம்ம எவ்வளவு வேணாலும் எடுத்து வச்சு விளையாடலாம். இந்த மாதிரி சாரி வந்து ரிமூவ் ஆயிட்டே வராது. பரவாயில்ல, இதுவுமே நல்ல ஐடியாவா தான் இருக்குது. அப்பாடா, சூப்பரா இருக்கு. நானும் இதே மாதிரி பார்த்துட்டு என்னோட டாலுக்கு கண்டிப்பா சாரி கட்டுவேன். நீங்களும் உங்களோட டாலுக்கு சாரி கட்டினீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ இந்த டீச்சர் டாலுக்கு சூப்பரா நான் சாரி கட்டி விட்டுட்டேன். காட்டன் சாரி ரொம்ப அழகா கட்டியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த மேக்கப்லாம் பண்ணிடலாமா? சாரி கட்டியாச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு கொஞ்சம் சென்ட் எல்லாம் போட்டு விட்டலாம். அப்போ நல்லா வாசமா கமகமன்னு இருப்பாங்களே. ஓகே, 2 சென்ட்டும் எடுத்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், வளையல் போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஓ மை காட் மீனாக்கா, நீங்க இன்னும் டாலுக்கு ஹேர் மேக்கப் பண்ணவே இல்லை. ஸோ தட் நீங்க டாலுக்கு முதல்ல ஹேர் மேக்கப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க அதுக்கடுத்து ஃபேஸ் மேக்கப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பிங்க் சொல்றது கரெக்ட் தான். இந்த டாலுக்கு ஹேர் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது. அதனால இந்த லப்பர் பேண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா சூப்பரா இந்த மாதிரி சீப்பு வச்சு தலையை வாரி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டாலுக்கு வந்து சூப்பரா வந்து ஒரு ஜடை போட்டு விட்டுலாம். இவங்களுக்கு முடி ரொம்ப கம்மியா இருக்கு இல்லைன்னா எதனா டிசைன் ஜடை கூட போடலாம். பட் முடி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எப்பயும் போடுற மாதிரி போனி டைல போட்டு விட்டலாம். ஓகேவா? அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே, சூப்பரா இந்த மாதிரி போனி டைல் போட்டு விட்டாச்சு. பிங்கி சொன்ன மாதிரி அதுக்கடுத்து ஃபேஸ் மேக்கப்பை நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா டாலுக்கு சூப்பரா ஹேர் ஸ்டைல் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸ் மேக்கப் பண்ணலாமா? மீனாக்கா சூப்பரா பண்ணுங்க. நல்லா பொட்டு வச்சு ஒட்டி விடுங்க. நல்லா டாலுக்கு நீங்க பொட்டே வைக்க மாட்டேங்கிறீங்க. பொட்டு வச்சாலும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஷேடோஸ் போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து ரோஸ் பவுடர் போடுங்க. எல்லாமே போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும்.
போட்டுட்டா போச்சு. வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், நல்லா இந்த ரோஸ் பவுடர் எடுத்துட்டு இந்த டாலோட ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டல்லா தான் இருந்துச்சு, இந்த ரோஸ் பவுடர் போட்டதுக்கு பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஐயோ ஐஷேடோக்கு வைக்கிற ப்ரெஷ்ஷை காணமே, பரவாயில்ல நம்ம கிட்ட இருக்கிற இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி லப்பர் பேண்ட் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். லைட்டா டச் பண்ணிட்டு ஐஷேடோஸ் போட்டுற வேண்டியதான். இப்போ எப்படி சூப்பரா இருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணிக்க போறோம்னா கொஞ்சமா அந்த மாதிரி வந்து சீக்ஸ் லைன் கொடுத்து விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா அப்படியே ஒரு பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகேவா, இதையும் கொடுத்தாச்சு. இப்போ ரொம்ப கியூட்டா இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நல்லா ஒரு ரெட் கலர்ல போட்டு வச்சிடலாமா. ஐயோ பவுடர் போட்டதுனால போட்டு ஒட்ட மாட்டேங்குது, என்ன பண்றது. சரி ஏதாவது ஒன்று பண்ணி ஒட்டி விடுவோம். அப்படியே சமக்குன்னு ஒட்டிட வேண்டியதான். என்னடா இது பொட்டுக்கு வந்த சோதனை, டபக்கு டபக்குன்னு கீழே விழுகுது. ஓகேப்பா, எப்படியோ ஜாக்கி முக்கி ஒட்டியாச்சு. அடுத்து டால் வளையல் போட்டு விட்டுலாமா. ஓகே, இந்த மாதிரி எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம திரும்ப அட்டாச் பண்ணி விட்டுலாம். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க எப்படா அந்த வளையல் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் போடுவோம். இந்த மாதிரி வளையல் வந்து போட்டுட்டு அழகா கையை இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரா வளையல் போட்ட மாதிரி ஆயிடும். இப்போ எப்படி 2 கைக்கு அழகா வளையல் போட்டாச்சா. ஏதோ மிஸ்ஸிங் ஆகுது. செயின் போட்டுவிட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். டீச்சர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டாலர் செயின் போட்டிருப்பாங்க இல்லையா, அதனால இவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ரெட் கலர்ல டாலர் வச்சு செயின் போட்டுடலாம். இவங்களுக்கு ரெட் கலர் போட்டு வச்சிருக்கனால ரெட் கலர் டாலர் செயின் போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. மீனாக்கா நிஜமாலுமே இந்த டீச்சர் டாலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் சாரி கட்டிடுச்சு, அது நல்லாவே இல்ல. இதுல எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு தெரியுமா. ஆனா மீனாக்கா ஏதோ ஒரு குறையிற மாதிரியே இருக்குது. ஆஹா, தோடு போட மறந்துட்டோமே. டீச்சர் டாலுக்கு தோடு போட்டாதானே நல்லா இருக்கும். சீக்கிரமா எதனா ஒரு இயரிங்ஸ் எடுங்க, அதுக்கு நல்லா மேட்சிங்கா இருக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் வச்சு விட்டுறலாம் லைட்டா, அப்பதான் அழகா இருக்கும். இப்ப எப்படி சூப்பரா இருக்கு. நல்லா லிப்ஸ்டிக்கும் வச்சு விட்டாச்சு. மீனாக்கா டீச்சர் டால்னா வந்து ஹேண்ட்பேக் வச்சிருப்பாங்கல்ல, இங்க பாருங்க நாங்க பார்பி அம்மாவோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வேணா அந்த டாலுக்கு கொடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் வச்சிருந்தா. ஜனனி சொல்றது கரெக்ட் தான். சரி ஓகே, ஹேண்ட்பேக் கொடுத்தாச்சு. தோடு போடுறதுக்கு மறந்துட்டோம். இந்த ரெட் கலர் ஜிம்கி தோடு இருக்குல்லையா, அதை போட்டுவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுனேன். இது ரொம்ப பெருசா இருக்கு, பட் 2 பக்கமும் தோடு போட்டுவிட்டு பார்க்கலாம் டாலோட ஃபேஸ்க்கு கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டுனேன். இது என்னமோ எனக்கு ரொம்ப ஆடா இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோக்கா ஒன்றும் பிடிக்கல. ஸோ அதனால இந்த இயரிங்ஸ் வேணாம், இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி இயரிங்ஸ் ஒன்று இருக்கு, அதை போட்டு விட்டுலாம். ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ரொம்ப கிராண்டா இருந்தாங்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி இதை பார்க்க ஃபேன்சியாகவும் இருக்கு, கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கு. அந்த டாலருக்கு மேட்சிங்காகவும் இருக்கு இந்த இயரிங்ஸ். ஓகே, நம்ம டாலுக்கு சூப்பரா டீச்சர் மேக்கப் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. வாவ் மீனாக்கா, இந்த டீச்சர் டால் செமையா இருக்குது, எவ்வளவு அழகா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மீனாக்கா பண்ண இந்த டீச்சர் டால் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேற என்னென்ன காம்படிஷன் வைக்கலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் ஆஃப் இருக்கு அப்படின்னா கம்யூனிட்டி பேஜ்ல போஸ்ட் பண்ணிருப்போம், அதுல பார்த்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இந்த சம்மர் ஹாலிடேஸ் எப்படி உங்களுக்கு போகுது, நீங்க என்னெல்லாம் கத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க.